ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். அது என்ன இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் விச் மீன்ஸ் என்னது பன்னாட்டு பொருளியல் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்ன படிக்க போகிறோங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு பார்த்தோன்னே வந்துட்டு ஏதோ பெரிய டாபிக் மாதிரி தெரியும். பட் ஆனால் இதுக்கான பேஸ் வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது. நேஷ்னல் இன்கமோ இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் டு த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படித்தோம்ல, அங்கேயே வந்துட்டு என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸுங்கிறது வந்துட்டு என்னென்னா ஒரு பெரிய சர்க்கிள். அந்த பெரிய சர்க்கிளை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன சர்க்கிள்ஸை பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சர்க்கிள் எது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பன்னாட்டு வணிகம். ஓகே, பன்னாட்டு வணிகம் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து பன்னாட்டு பொருளியல் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். எப்போ நம்ம ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுவோம்? நம்ம கிட்ட அந்த பொருள் இல்லாதப்ப. ஓகே, எப்போ நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்? நம்ம கிட்ட அந்த பொருள் வந்துட்டு அபண்டண்ட்டாக இருக்கிறப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ 90% ஆஃப் த லேண்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைஸு, வீட்டு, மில்லட்ஸு, பல்சஸ்ன்னு இப்படி நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நம்மளோட தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஈடு செய்கிறது போக அதிகமாகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மித்த கண்ட்ரிக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதே நேரம் நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு சில ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அயன் ஓர் இல்லை, ஓகே, இரும்பு தாதுக்கள் இல்லாமல் இருக்குது, பாக்சைட் மினரல்ஸ் இல்லாமல் இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கோங்க மேக்னீஸ், கோல்டு, டைமண்ட் இதெல்லாம் இல்லாமல் இருக்குதுன்னா நம்ம பண்டைய நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருப்போம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் செய்வோம். ஸோ இப்படி தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோட பேஸை வந்துட்டு என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் டு த மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா 2 செக்டார் சர்க்குலர் எக்கனாமி, 3 செக்டார் சர்க்குலர் எக்கனாமி, 4 செக்டார் சர்க்குலர் எக்கனாமின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ 2 செக்டார்னால் யார் இருப்பா? அங்கே வந்துட்டு ஃபிம்மு அண்ட் தென் பீப்புள் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே வந்துட்டு ட்ரேட் நடக்கும். அதை தான் வந்துட்டு 2 செக்டாரில் நம்ம பார்த்துருப்போம். 3 செக்டாரில் வந்துட்டு என்னென்னா இந்த 2 பேர் இருப்பாங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுன்னு ஒரு தேர்ட் என்டிட்டி வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் 3 செக்டார் எக்கனாமி. ஸோ இந்த கவர்மெண்ட் இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிம்முக்கு வந்துட்டு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ், மக்களுக்கு வந்துட்டு டைரக்ட் டாக்ஸஸ். இதை போட்டு வந்துட்டு டைரக்ட் டாக்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா கார்ப்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ இது மூலமாக வந்துட்டு ஃபிம்மையும் பீப்புளையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் 3 செக்டார் எக்கனாமி. நெக்ஸ்ட் 4 செக்டார் எக்கனாமிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிம்மு, பீப்புளு, கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் யாருன்னா எக்ஸ்டர்னல் எக்கனாமி விச் மீன்ஸ் என்னென்னா ஃபாரின் கண்ட்ரிஸ். நம்மக்கிட்ட தேவைக்கு அதிகமாக பொருள் நம்மளால் ஈட்ட முடியுது. ஓகே, நம்மளால் தயாரிக்க முடியுதுன்னா அப்போ நம்ம அந்த பொருளை என்ன பண்ணுவோன்னா மித்த நாடுகளுக்கு விற்போம். ஓகே, ஸோ இப்படி தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு விஷயமே வருது. சரியா, இதுதான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நிறைய பொருளை செல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நிறையா ஃபாரின் ரிசோர்ஸஸ் வரும். சரியா, ஃபாரின் ரிசர்வ் வந்துட்டு கூடும். அது எப்படின்னா அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருளை வந்துட்டு இன்னொரு மேலை நாடு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்னென்னா ஒரு கரன்சியில் காசை கொடுத்து தான் வந்து வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலராக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு யூரோப்பியன் யூரோஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜப்பனீஸ் என்ன இருக்கலாம். ஏதோ ஒரு காசை கொடுத்தா நம்மகிட்ட பொருள் வாங்குவாங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நம்மளோட ஃபாரின் ரிசர்வ், அதுதான் என்னென்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அது நிறைய அதிகமாகும். இது நம்ம நிறையா வந்துட்டு இம்போர்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறையா கரன்சிஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்னென்னா நம்மளோட ஃபாரின் ரிசர்வ் குறைய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடை புரிஞ்சுக்கிறணும். சார் நான் இப்போயும் என்ன வெளிநாட்டிலேருந்து காசெல்லாம் வெளிநாட்டிலேருந்து எதுவும் பொருள் வாங்கிட்டு இருக்கேன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஐஃபோன் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம கையில் இருக்கிற எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட் இன் சைனாவாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அதோட சிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஸாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதோட மேலே இருக்கிற கொரியன் கிளாஸ். ஓகே, அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கொரியன் கிளாஸ் இஸ் மேட் இன் கொரியா. ஸோ விச் மீன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன வேறு ஒரு கண்ட்ரிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் இந்தியா வந்துட்டு நிறைய பொருளை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டுக்கு 50% நாங்கள் டேரிஃப் விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா இங்கே நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா யூஎஸில் 150 ரூபா கொடுத்து தான் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு என்ன இம்போர்ட் டேரிஃப். ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா
இந்தியா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுது, அதே நேரத்தில் ஒரு சில பொருளை இம்போர்ட்டும் பண்ணுது. அதுக்கிட்ட அபண்டண்ட்டாக இருக்கிற தேவைக்கு அதிகமாக இருக்க பொருளை அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைக்கு கம்மியாக இருக்க பொருளை அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெரிய சர்க்கிளில் ஒரு சின்ன சர்க்கிள் தான் வந்துட்டு என்னென்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. ஓகே, ரெண்டாவது சர்க்கிள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது சர்க்கிள் யார் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சரியா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா அந்நிய நாட்டிலிருந்து வர முதலீடுகள். அது இங்கே வருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ ரயின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு என்ன, நம்மளுக்கு ஜப்பான் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்நிய நாட்டிலிருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வரும். இது 2 விதமாக பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது சர்க்கிள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, செகண்ட் சர்க்கிள் யாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதில் வந்துட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்நிய நாட்டில் இருந்து நேரடி முதலீடாக வர்றதெல்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அந்நிய நாட்டில் இருந்து வந்துட்டு நிறுவனங்கள் மூலமாக வந்துட்டு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள் எல்லாம் வந்துட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நேரடி முதலீடு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது. ஸோ இதோட பேரண்ட் கம்பெனி யூஎஸில் இருக்குது. ஓகே, அதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சைனாவில் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு ஐஃபோனை வாங்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிலேயே வந்துட்டு தன்னோட ஒரு பிரான்ச்சை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கேயே ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் அதில் வேலைக்கு அமர்த்தி அது மூலமாக ஒரு ஐஃபோனை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி முதலீடு. ஓகே, இங்கேயே ஒரு கம்பெனி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க டைரெக்டாக வந்து. ஓகே, அதுக்கு பேர் தான் நேரடி முதலீடு அப்படின்ட்டு. இதே இது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ஸ் இருக்குது. சரியா, ஸோ ஷேர் மார்க்கெட்ஸ்ன்னு இருக்குது. இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், இந்தியன் கம்பெனிஸ் இருக்கும். ஓகே, அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குது, நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட இருக்குது. அதில் இந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபட்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது மூலமாக இந்தியாவுக்கு காசு வர்றது. சரியா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசணும், ட்ரேடு மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக காசு உள்ளே வருது இல்லை காசு வெளியே போகுது, அதை பற்றி பேசணும். ரெண்டாவது என்ன பேசுகிறோம் அப்படின்னா முதலீட்டு மூலமாக வந்துட்டு காசு உள்ளே வர்றது இல்லை காசு வெளியே போகிறது. இங்கே இருக்கிற மக்களும் வந்துட்டு வேற ஒரு கம்பெனியில், ஃபாரினில் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, ஸோ சவுதியில் இருக்கிற ஒரு கம்பெனிலையோ இல்லை துபாயில் இருக்கிற ஒரு கம்பெனிலையோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. அப்போ இங்கேருந்து முதலீடுன்னு சொல்லி வெளியே போகிற காசு, முதலீடுன்னு சொல்லி இந்தியாவுக்குள்ளே வர காசு, இதுதான் செகண்ட் சர்க்கிள். புரிஞ்சதா? ஸோ தேர்ட் சர்க்கிள் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங். இது என்ன சார் எக்ஸ்டர்னல் பாரோயிங் அப்படின்னா கடன் வாங்குறது. அதாவது மித்த மேலை நாடுகிட்ட இருந்தோ இல்லை வந்துட்டு ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க்னு இருக்குது, ஐஎம்எஃப்னு இருக்குது. ஓகே, ஏன்ஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் பாரோயிங். இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா அது இன்டர்னல் பாரோயிங். இந்தியாவை தாண்டி வெளியே இருந்து மித்தவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் பாரோயிங். அதே நேரம் இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரிக்கு அவங்களும் லென் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களும் கடன் கொடுப்பாங்க. அதுவும் சேர்ந்து இந்த பாரோயிங் சிஸ்டத்தில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பார்த்தோம். சரியா, செகண்ட் சர்க்கிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா பாரோயிங்ஸ். ஓகே, ஃபோர்த்து சர்க்கிள் என்ன அப்படின்னா இதெல்லாம் தாண்டி ஃபோர்த்தாக வர்றது என்னென்னா எய்டு, உதவிக்கரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வந்துட்டு வயநாடு கேரளாவில் லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தரோம், இதுக்கு வந்துட்டு உதவிகள் பண்ணுறோம். அதாவது உதவி அப்படின்னா என்னென்னா கடன் கிடையாது, அவங்க வந்துட்டு அந்த இடம் திரும்ப வந்துட்டு பழைய மாதிரி நிலைக்கு வர்றதுக்காக வந்துட்டு உதவியாக காசு கொடுப்பாங்க. அந்த காசை நம்ம திருப்பி தரணும் அவசியம் இல்லை, அதுக்கு பேர் தான் எய்டு. இந்த மாதிரி நாங்கள் காசு தரோம்னு சொல்லிட்டு பன்னாட்டு கம்பெனிகளோ பன்னாட்டு மக்களோ வந்து காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ஃபாரின் எய்டு. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பாரோயிங்ஸு, அதுக்கப்புறம் எய்டு, இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். புரியுதா? ஸோ அப்போ என்னென்னா இது எல்லாமே சேர்ந்தது. ஓகே, இந்த சின்ன சின்ன சர்க்கிள்லாம் சேர்ந்து தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் நம்ம பேசுகிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு என்னென்னா
ஹோலிஸ்டிக்காக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மொத்தமாக வெளியில் இருந்து கொஞ்சம் காசு உள்ளே வருது, சரியா? இந்தியாவிலேருந்து கொஞ்சம் காசு வெளியே போகுது. இதுதான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் கூட சிம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரிக்கு வெளியே இருந்து காசு வருது. அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வரலாம், எய்டாக வரலாம், இல்லைன்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வர்ற காசாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்தியாட்டிருந்து ஒரு சில காசு வெளியே போகுது. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணதுனால நம்ம பே பண்ணுற காசாக இருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற மொத்தத்தையும் பேசுகிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். புரிஞ்சதா? ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் வந்துட்டு என்னென்னா, சிம்பிளாக சொல்லலாம்னா, இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரி தான் கண்ட்ரியை தாண்டி மித்தவங்க கிட்ட எக்கனாமிக்கலாக எப்படி ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். ஸோ இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து எல்லாமே இருக்கும். இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மித்த கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியா மேலே டேரிஃப் போட்டிருக்கு, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலை, இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா 1991 வந்துட்டு இந்தியா வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ்னால் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ சொன்னேன்ல, இது மூலமாலாம் வர்ற காசு இருக்குல்ல, இது மூலமாலாம் வர்ற காசு வந்துட்டு என்னென்னா கம்மியாக இருக்குது. ஓகே, இது மூலமாலாம் வர்ற காசு வந்துட்டு கம்மியாக இருக்குது. அப்போ வந்துட்டு மித்தவங்களுக்கு பே பண்ண வேண்டிய காசு அவங்ககிட்ட கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சினாரியோவை ஃபேஸ் பண்ணது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ். புரியுதா? அதாவது என்னென்னா, இந்தியாவில் வந்துட்டு பொருள் தயாரிக்க அவங்களால முடியலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள்லேருந்து வந்துட்டு பொருளை நிறையா வாங்கிக்கிட்டு இருக்காங்க, இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபாரின் கரன்சியில் தான் பே பண்ணணும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் டாலர் இருக்குது, இல்லை வந்துட்டு யூரோப்பியனில் வந்துட்டு யூரோ இருக்குது, ஜப்பனீஸ் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காசில் தான் பே பண்ணி ஆகணும். ஆனால் அந்த காசு, அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்துட்டு இந்தியா கிட்ட கம்மியாக இருந்துச்சு. மிஞ்சி போனால் என்னென்னா 7 நாளைக்கு, ஓகே, ஒன்லி ஃபார் 7 டேஸுக்கு பே பண்ணுறதுக்கான காசு மட்டும்தான் இந்தியா கிட்டே இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் பிஓபி க்ரைசிஸ்ம்பாங்க. நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னு படிப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால எந்த பொருளையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வருதுன்னா இந்தியா எந்த பொருளையும் வந்துட்டு தயாரித்து வெளிநாட்டுக்கு விற்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வந்துட்டு ஒரு மேஜர் இஷ்யூ. ஓகே, ஸோ இதையும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சுலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில தியரிஸ் இருந்துச்சு. அந்த தியரிஸ் என்ன அப்படின்னா, அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு தியரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் இப்படின்னு இன்னொரு தியரி சொன்னாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு தியரியை வந்துட்டு ஜென்ரலைஸ்டாக படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கான்செப்டே புரியாது. அதுக்கு பதிலாக என்னென்னா, ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா வச்சுக்கிட்டு அந்த தியரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாடு எந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட நிறைய அபண்டண்ட்டாக ஒரு ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்களே சிம்பிளாக ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட அபண்டண்ட்டாக இருக்கிற ரிசோர்ஸஸ் தானே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்ககிட்ட கம்மியான இருக்கிற ரிசோர்ஸஸை வந்துட்டு அவங்க வெளியே இருந்து வாங்க தான் செய்வாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் ஐடியா. ஓகே, இந்த பேசிக் ஐடியாவை ஒருத்தர் ஒரு தியரியாக சொன்னார், சரியா? அதுதான் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி. இதை சொன்னவர் வந்துட்டு யாருன்னா ஆடம் ஸ்மித். இவர் சிம்பிளாக என்ன சொன்னார்னா, ஒரு கண்ட்ரி அவங்கக்கிட்ட இருக்கிற அபண்டன்ட் ரிசோர்ஸஸை தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ரிசோர்ஸஸ் எது கம்மியாக இருக்கோ அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்பெஷலைசேஷனுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது என்னென்னா, என்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சே சொல்கிறேன். இந்தியா இருக்குது. ஓகே, இந்தியா கிட்ட வந்துட்டு என்னென்னா 90% அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு இருக்குது. 10% வந்துட்டு என்னென்னா மினரல் ரிசோர்ஸஸ் ஃபீல்டு இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் என்னென்னா அயன் ஓரோ இல்லைன்னா மேக்னீஸோ இல்லை வந்துட்டு ஸ்டீலுக்கோ அலுமினியமோ ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடு யார் இருக்கா அப்படின்னா சைனா. சைனாவுக்கு வந்துட்டு என்னென்னா 90% மினரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, 10% அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது, சரியா? ஸோ அப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்துட்டு என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? வீட்டு, ரைஸு, மில்லட்ஸு, சரியா? இதை தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் சைனா என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க? அயனு,
காப்பரு, ஓகே, மேங்கனீஸு. ஏன்னா அவங்ககிட்ட இதுதான் அதிகமாக இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் இந்தியா வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஸ்பெஷலைஸ் பண்ணும். அதே நேரத்தில் சைனா வந்துட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணும், மினரல் ரிசோர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, இதை ஒரு தியரியாக ஒருத்தர் சொன்னார். அதுதான் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி. ஓகே, இப்படி ஒரு பேசிக் ஐடியாவை ஒருத்தர் ஒரு தியரியாக ப்ரொப்போஸ் பண்ணார். ஓகே, அதுதான் ஆடம் ஸ்மித்தோட தியரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடம் ஸ்மித்தோட தியரி என்னன்னா அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். இதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எ கண்ட்ரி ஷுட் ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் தோஸ் கூட்ஸ் இன் விச் இட் கேன் ப்ரொடியூஸ் மோர் எஃபிஷியன்ட்லி அட் லோயர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, பட் இந்த தியரியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்தியா இருக்கிறாங்க, ஓகே, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ இருக்கிறாங்க. இந்தியாவோட கார் மேக்கிங்க்கு, அதுக்கப்புறம் ரைஸ் மேக்கிங். ஓகே, அப்போ இந்தியா கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு அவங்களால எவ்வளோ கார் மேக் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 5ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அவங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு ஒரு 5 tons ஆஃப் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே நேரத்தில் யூஎஸ்ஏ வந்துட்டு என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு அவங்களால ஒரு 20 cars மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், ஒரு 40 tons ரைஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி சினாரியோவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 2 விதத்தையும் பார்த்தா யூஎஸ்ஏக்கு தான் வந்துட்டு என்னென்னா எல்லா விதத்துலையும் வந்துட்டு பெனிஃபிஷியராக இருக்குது. அவங்களால தான் நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ரெண்டுலேயுமே அவங்களால நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னென்னா யூஎஸ்ஏ வந்துட்டு என்னென்னா இட் இஸ் இன் த ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் டு எக்ஸ்போர்ட் போத் காரு அண்ட் தென் ரைஸு. ஓகே, இந்த மாதிரி பெனிஃபிஷியல் பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணணும், ரெண்டையும் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி கன்வே ஆகுதுல. ஸோ அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜில் இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு கண்ட்ரி கிட்ட எந்த ரிசோர்ஸுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு என்னென்னா இன்னொரு கண்ட்ரிகிட்டேருந்து வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கன்வே பண்ணுது இந்த தியரி. ஓகே, ஸோ இந்த தியரி இங்கே தான் வந்துட்டு என்ன ஒரு பெரிய டீமெரிட்ஸை ஃபேஸ் பண்ணுது. ஏன்னா அப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு காரும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்துட்டு கம்மியாக தான் பண்ண முடியும், ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாக தான் பண்ண முடியும்னா அப்போ வந்துட்டு ரெண்டையுமே யூஎஸ்லேருந்து தான் வாங்கணுங்கிற மாதிரி இந்த தியரி வந்துட்டு கன்வே பண்ணுது. ஸோ இந்த தியரி வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டீமெரிட்ஸை ஃபேஸ் பண்ணுது. அதுக்காக இந்த தியரியில் இருக்கிற மிஸ்டேக்ஸை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் யார் அப்படின்னா ரைகார்டோ, டேவிட் ரைகார்டோ. இவர் என்ன சொன்னார்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னார். ஓகே, அது என்ன சார் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அது என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா நம்ம 11th ஏற்கனவே படிச்சிருப்போம் மைக்ரோ எக்கனாமிக்ஸில். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பியும் அதை உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னால் என்னென்னா என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது. ஓகே, இப்போ அந்த 100 ரூபாவில் எனக்கு 2 விஷயம் தோணுது. ஒன்று என்ன அப்படின்னா ஒரு புக்கு வாங்கி படிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா போயிட்டு ஏதாவது வந்துட்டு பிரியாணியோ இல்லை வந்து ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 100 ரூபீஸில் எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நான் ஒரு புக் வாங்கி படிக்கலாம். புக் வாங்கி படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், என்னோட நாலேஜ் கெயின் ஆகும், அது என்னோட லைஃப் லாங் என் கூட வரும். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா அது வந்துட்டு ஒரு ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா எஜுகேஷனு, ஸ்கில்லு அண்டு ஹெல்த்து. ஹியூமன் கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு சியூடியில் ஒரு தடவை கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க, ஹியூமன் கேபிட்டல்னால் என்னென்னா உங்களோட எஜுகேஷன், ஸ்கில்லு அண்ட் ஹெல்த்து இது பெட்டராச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹியூமன் கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த 100 ரூபாயை வச்சு வந்துட்டு எய்தர் நான் ஒரு புக் வாங்கி படித்தேன்னா அது என் லைஃப் லாங் எனக்கு ஒரு நாலேஜாக கூடயே வரப்போகுது. இதே இது அந்த 100 ரூபாய்க்கு நான் ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு ஃப்ரைட் ரைஸோ வாங்கி சாப்பிட்டேன்னா எனக்கு அந்த மூமெண்ட்டில் அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணும். பட் அது லைஃப் லாங் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 100 ரூபாயை வச்சு பிரியாணியை சாப்பிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்போ பிரியாணி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பிரியாணிக்கு 100 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன்ல, அது மட்டும் என்னோடய காஸ்ட்டு கிடையாது. இதை தாண்டி நான் இன்னொரு காஸ்ட்டையும் பே பண்ணுறேன். என்ன அப்படின்னா அந்த புக்கு வாங்கி படித்து எனக்கு ஒரு நாலேஜ் என் லைஃப் லாங் வரப்போகுது தெரியுமா, அதையும் நான் காஸ்ட்டாக பே பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். விச் மீன்ஸ் என்னென்னா எனக்கு என் கண்ணு முன்னாடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்ணும்போது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸையும் நான் ஒரு காஸ்ட்டாக பே பண்ணுறேங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த ரைகார்டோ என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வச்சு இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ்னு ஒரு தியரியை சொன்னார். இந்த தியரி படி எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்துட்டு 5 கார் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண முடியும், 10 tons ஆஃப் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். யூஎஸ்ஏ வந்துட்டு 20 கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ரைஸை வந்துட்டு கன்சிடர் தட் ஒரு 40 tonsன்னு வச்சுக்குவோம். ஓகே, 40 tons ஆஃப் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட
அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு கார்ஸ் மேனுஃபேக்சரிங்கும் சரி ரைஸ் ப்ரொடக்ஷனும் சரி ரெண்டுமே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேஸ்டு ஆன் த ஆடம் ஸ்மித் தியரி படி பார்த்தோன்னா யூஎஸ்ஏ கிட்ட இருந்து இந்தியா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி அந்த தியரி கன்வே பண்ணுது. பட் அப்படி பண்ண முடியாது. அப்படின்னா என்னென்னா இந்தியா வந்துட்டு இண்டிபெண்ட்டாக டிசிஷன் மேக்கிங் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த ரைகார்டோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவர் இதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பார். எதை வச்சு அப்படின்னா பேஸ்டு ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அவர் என்ன சொல்லுவார்னா இந்தியா கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு எய்தர் அவங்களால 5 காரை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், இல்லை 10 tons ஆஃப் ரைஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா 1 car இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 2 tons ஆஃப் ரைஸு. ஓகே, ஸோ அதே நேரத்தில் இவங்களை யூஎஸ்ஏ பாருங்களேன், 1 car இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா 2 carனே வச்சுக்கிறோம், 2 car இஸ் ஈக்குவல் டு 4 tons ஆஃப் ரைஸ். ஓகே, இல்லைன்னா 1 car இஸ் ஈக்குவல் டு 2 tons ஆஃப் ரைஸ். இப்போ இது வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா எய்தர் வந்துட்டு என்னென்னா காரை மேனுஃபேக்சர் பண்ணால் வந்துட்டு அவங்களால 2 ton ரைஸை வந்துட்டு அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதே மாதிரி யூஎஸ்ஏ வந்துட்டு அவங்க வந்து காரை மேனுஃபேக்சர் பண்ணால் அதே மாதிரி 2 tons ஆஃப் ரைஸை காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த பொசிஷனை வச்சு தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்தியா வந்துட்டு என்னென்னா 2 tons ஆஃப் ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காரை காம்ப்ரமைஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ லோயர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்துட்டு என்ன, இட் இஸ் ஃபார் த ரைஸு. ஸோ அப்போ இந்தியா வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் த ரைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். புரியுதா? கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் எப்படி பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வச்சு பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு என்னென்னா உங்ககிட்ட எந்த ரிசோர்ஸ் அபண்டண்ட்டாக இருக்குது, எந்த ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, அதை வச்சு டிசிஷன் மேக்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் அது எதில் பண்ணணுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிற ஒரு தியரியை வச்சு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த தியரியும் வந்துட்டு என்னென்னா யார் ப்ரொப்போஸ் பண்ணா அப்படின்னா டேவிட் ரைகார்டோ ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்த தியரி வந்துட்டு என்னென்னா, ஸோ இந்த தியரியை வந்துட்டு யார் சொன்னா அப்படின்னா ஹிக்ஸ்கர் ஓஹிலின்னு சொல்லியிருப்பார், ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி. ஓகே, இந்த ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸா இல்லை கேபிட்டல் ரிசோர்ஸா, இதை பொறுத்து வந்துட்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற கம்பெனிஸை முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு அபண்டன்ட் ஆஃப் யங்கர் ஜென்ரேஷன் பாப்புலேஷன் இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்பாங்க. சரியா? இந்தியாவில் வந்துட்டு நிறையா யங்கர் ஜென்ரேஷன் பாப்புலேஷன் இருக்காங்க. அப்போ என்னென்னா இந்தியா எதை நோக்கி போகணும் அப்படின்னா லேபர் இன்டென்சிவ் கம்பெனிஸை நோக்கி வந்துட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லேபர் இன்டென்சிவ் எது இதெல்லாம் அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, ஓகே, அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை தான் அவங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இந்த ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி சொல்லும். இது யூஎஸ்ஏ மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட வந்துட்டு என்னென்னா நிறைய கேபிட்டல்ஸ் இருக்குது, நிறைய மணி இருக்குது. ஸோ அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டார்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டார். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக யார் வந்துட்டு எந்த செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, எந்த செக்டாரில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா டேர்ம் ஆஃப் ட்ரேட். டேர்ம் ஆஃப் ட்ரேட் இப்படின்னா என்னென்னா இந்த டேர்ம் ஆஃப் ட்ரேடில் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பாட்டருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறத வந்துட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், மானிட்டரி எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் என்னென்னா பண்ட மாற்று முறை. ஓகே, அதை ஏன் சார் இந்த டேர்ம் ஆஃப் ட்ரேடில் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ பொருளை இம்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு பொருளை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டேர்ம் ஆஃப் ட்ரேடில் வந்துட்டு சுற்றி வந்துட்டு என்னென்னா ஒரு பொருளை வந்துட்டு இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுது, எவ்வளோ பொருளை அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுது. ஸோ என்னென்னா இன்டைரக்டாக பண்ட மாற்று தான் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி மீனிங்கில் வச்சுட்டு டேர்ம் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 1 யூனிட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் இம்போர்ட் நடக்குது இப்படிங்கிறத பேசுகிறது தான் வந்துட்டு டேர்ம் ஆஃப் ட்ரேட். இதில் 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா நம்ம கிராஸ் பார்ட்டர் டேர்ம் ஆஃப் ட்ரேட் பார்ப்போம், அதுக்கடுத்து நெட்டு டேர்ம் ஆஃப் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸில் வந்துட்டு என்னென்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தட் இந்தியா ரியல் கார், ஓகே, ரியல் கார்ஸு அதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 10 lakh. இதை வந்துட்டு 10 கார்ஸை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகே, அதே நேரத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா டாய் கார்ஸு ஒரு 10 கார்ஸை, ஓகே, 10 கார்ஸை வந்துட்டு அதோட ப்ரைஸ் 100 rupees இந்தியாவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க.
விச் மீன்ஸ் என்ன பண்ணுது, இந்தியா இம்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த கிராஸ் பார்ட்டர் டேர்ம் ஆஃப் ட்ரேடில் வந்துட்டு என்ன, வெறும் குவான்டிட்டியை தான் செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களும் 10 எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இவங்களும் 10 எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா கிராஸ் வந்துட்டு 100% அப்படின்னு சொல்லும். பட் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணது வந்துட்டு ரியல் கார்ஸ். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் 10 லேக்கு 10 கார்ஸ்னால் ப்ரைஸ் வந்துட்டு 1 crore. இங்கே வந்துட்டு 10 கார்ஸு 100 rupeesனு வச்சுக்கோங்களேன், இங்கே 1000 rupees. இது ரெண்டுமே எப்படி ஈக்குவலண்ட் ஆகும்? ஓகே, அப்போ கிராஸுங்கிறதுல வந்துட்டு என்ன, சிம்பிளாக அவங்க வந்துட்டு வெறும் ப்ரைஸை கால்குலேட்டே பண்ணாமல் வெறும் குவான்டிட்டிஸ் வச்சு பேசுகிறது. அப்போ நெட்டில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் பேஸ்டு கம்பேரிசன் தான் என்னென்னா நெட் டேர்ம் ஆஃப் ட்ரேட். ஸோ கிராஸில் வந்துட்டு என்ன, வெறும் குவான்டிட்டிஸை வச்சு பேசுகிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு டன் ஆஃப் இல்லை ஒரு 1 kg ஆஃப் அயனை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அவங்க எனக்கு 1 kg ஆஃப் கோல்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரெண்டையும் என்னால் கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா ப்ரைஸ் வைஸ் ரெண்டுமே வேறு. ஓகே, ஸோ கிராஸில் வந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. சரியா, இதை நான் வச்சுக்கோங்க. நெட்டில் வந்துட்டு என்ன, இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ப்ரைஸஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்கம் டேர்ம் ஆஃப் ட்ரேட். அது என்ன இன்கம் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து எனக்கு எவ்வளோ வருமானம் வரும். வருமானங்கிறது வந்துட்டு எங்கே போய் ஆட் ஆக போகுது அப்படின்னா, என்னோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் போயிட்டு ஆட் ஆகும். ஓகே, என்னோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில் போய் ஆட் ஆகும். அப்போ நான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி ஆல்சோ அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ். அப்படி நான் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய வருமானம் வரும். அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நெட் பார்ட்டர் டேர்ம் ஆஃப் ட்ரேடு இன்டு வால்யூம் ஆஃப் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன, சியூடியில் கால்குலேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த ஃபார்முலாஸை மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ சிம்பிளாக என்னென்னா, கிராஸ்னா என்ன அண்ட் ஆல்சோ வந்துட்டு நெட்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ கிராஸ் பேஸ்டு வந்துட்டு என்ன, இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி. ஓகே, நெட்டு வந்துட்டு இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ப்ரைஸஸ். ஓகே, இது மறக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம போய் பேச போகிற டாபிக் என்னென்னா, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் சிம்பிள் என்ன அப்படின்னா, இந்தியா வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு, எக்ஸ்போர்ட்னால எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதே நேரத்தில் எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த இம்போர்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணணும், இது ரெண்டையும் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி வந்துட்டு சர்ப்ளஸாக டெஃபிசிட்டா அப்படிம்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ப்ளஸ்னால் என்னென்னா வரவு, விச் மீன்ஸ் என்னென்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்போர்ட்னால நம்மளுக்கு நிறைய வரவு வரும். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் சர்ப்ளஸ்ஸு இல்லைன்னா டெஃபிசிட். ஸோ சர்ப்ளஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, டெஃபிசிட்னா என்னென்னா, எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது, இம்போர்ட் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னா சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பெக்யூலாரிட்டி இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் நம்ம 2 விஷயத்த வந்துட்டு கணக்கில் எடுப்போம். ஒன்று வந்துட்டு என்னென்னா கூட்ஸு, இன்னொன்று வந்துட்டு என்னென்னா சர்வீசஸ். ஓகே, கூட்ஸ்னால் என்னென்னா நம்மளோட பொருள். ஓகே, நம்ம தயாரிக்கிற பொருள். சர்வீசஸ்னால் நம்ம கொடுக்குற சேவைகள். ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம்ங்கிறது ஒரு சேவை. ஓகே, ஹெல்த் செக்டாருங்கிறது ஒரு சேவை, எஜுகேஷனுங்கிறது ஒரு சேவை. ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ஒரு சேவை. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இன்னும் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு இருக்கும். இதில் பெக்யூலாரிட்டி என்ன அப்படின்னா, கூட்ஸ்ன்னு வர்றப்ப இந்தியா நிறையா எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா கிட்ட ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் சர்வீசஸ்ன்னு வர்றப்போ வந்துட்டு என்னென்னா, இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட்ஸை விட. விச் மீன்ஸ் என்னென்னா, நிறைய ஐடி செக்டார்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நம்ம வந்துட்டு சர்வீசஸை வந்துட்டு நிறையா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுறோமா இம்போர்ட் நிறையா பண்ணுறோமான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது வந்துட்டு என்னென்னா, இந்தியா வந்துட்டு இட் இஸ் இன் டெஃபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். சரியா, ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா, இந்தியா வந்துட்டு ட்ரேடில் வரும்போது வந்துட்டு என்னென்னா டெஃபிசிட்டில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வீசஸில் நம்ம எவ்வளோ தான் பெருசாக இம்போர்ட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறவரை இருந்தாலுமே, கூட்ஸ்ன்னு வர்றப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம நிறையா வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ சர்வீசஸில் நம்ம பெரிய எக்ஸ்போர்ட்ரு தான், பட் கூட்ஸில் அதை விட நிறையா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த இஷ்யூனால் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இந்தியா வந்துட்டு டெஃபிசிட்டில் இருக்குது.
சரியா? இதை மறக்கவே மறக்காதீங்க. இது நிறையா தடவை கேட்ட கொஷின். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு வர்றப்போ வந்துட்டு யூஸ்வலாக இந்தியா வந்துட்டு இட் இஸ் இன் அ டெஃபிசிட். ஏன் அப்படின்னா சர்வீசஸில் நம்ம நிறையா தான் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம சர்ப்ளஸாக இருந்தாலுமே கூட்ஸ்னு வரப்போ நிறையா நம்ம இம்போர்ட் பண்ணுறதுனால நம்ம நிறையா பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓவராலாக எடுக்கும்போது வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இந்தியா வந்துட்டு டெஃபிசிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சின்ன சர்க்கிள் ட்ரேடு. ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு ஆட் ஆக போகிற சர்க்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்து ஆட் ஆக போகிற சர்க்கிள் பாரோயிங்ஸு, அதுக்கடுத்து எய்டு. ஓகே, இந்த எல்லா சர்க்கிளும் சேர்ந்தது தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு சொன்னேன். இந்த எல்லா சர்க்கிளும் சேர்ந்து இந்தியாவுக்கு நிறையா வருமானம் வருதா இல்லை இந்தியா நிறையா பே பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். புரிஞ்சுக்கோங்க சரியா? ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு குட்டி சர்க்கிள் தான் இந்த ட்ரேடு. மீதி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்க முடியும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரேடு தான் வரப்போகுது, கூட்ஸு அண்ட் சர்வீசஸ். சரிங்களா? இது வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐன்னு பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ இது ரெண்டுமே வந்துட்டு அந்நிய நாட்டில் இருந்து வரப்போகிற முதலீடுகள். ஸோ இந்த முதலீடு வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு நிறைய காசு உள்ளே வரும். இதே நேரம் நம்ம நிறைய முதலீடு வெளியே போய் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிலேருந்து நிறைய காசு வெளியே போகும். ஓகே, அதுக்கடுத்து என்னென்னா ரெமிட்டன்ஸு. ரெமிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஒரு யூஎஸ்க்கு போய்க்கிறாரு. ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜெர்மனியில் போயிடறாரு, இல்லை சுவிட்சர்லாந்தில் போயிட்டு வந்துட்டு அவர் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு இங்கே வந்துட்டு அவர் வந்துட்டு காசு அனுப்புவார். ஓகே, ஸோ அப்படி வர்ற காசு இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸு. ஸோ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வேறு ஒரு கண்ட்ரியில் போய் வேலை பார்த்து இந்தியாவுக்கு அவங்களோட ஃபேமிலி காசு அனுப்புகிறாருல, அதுக்கு பேர் தான் ரெமிட்டன்ஸு. ஸோ இந்த ரெமிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு இதில் ஒரு பெரிய பெக்யூலாரிட்டி இருக்குது. இந்தியா தான் வந்துட்டு என்னென்னா லார்ஜஸ்ட் ரிசீவர் ஆஃப் ரெமிட்டன்ஸு. சரியா? ஸோ அப்போ என்னென்னா இந்தியாவிலேருந்து நிறையா பேர் வெளியே போய் வெளிநாட்டில் வேலை பார்த்து நிறைய காசு இங்கே அனுப்புகிறாங்க. எல்லா நாடையும் வந்துட்டு லிஸ்ட் பண்ணும்போது இந்தியா தான் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது இந்த மாதிரி ரெமிட்டன்ஸ் வாங்குறதுல. ஓகே, இது ஒரு மெயினான விஷயம், இதை நான் வச்சுக்கோங்க, இதையும் கொஷினாக கேட்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா லோன்ஸு, கிராண்ட்ஸு அண்டு ரிசர்வ். நம்ம ஏற்கனவே பேசினோம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேசணும், அதுக்கடுத்து வந்துட்டு ஃபாரின் எய்டு பேசணும், அதுக்கடுத்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ்னு ஒன்று பேசணும். எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ்னால் என்னென்னா கடன், லோனு. ஸோ இந்தியா வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ காசு உள்ளே வரப்போகுது. நல்லா நான் வச்சுக்கோங்க, கடன் வாங்குகிறோம்ல சார், அப்போ வந்து காசு வெளியே தானே போயிடும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. காசு வாங்குறீங்க, ஸோ விச் மீன்ஸ் என்ன, காசு உள்ளே வருது. ஓகே, அப்போ என்னென்னா சர்ப்ளஸ்ன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ அது போக வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன, இந்தியாவுக்கு வந்துட்டு யாரோ வந்து கிராண்ட் உதவி பண்ணுறாங்க, எய்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மூலமும் காசு உள்ளே தான் வரும். ஸோ அதுவும் சர்ப்ளஸாக தான் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த எல்லாமே சேர்ந்தது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, அப்போ ட்ரேடு, ஓகே, அது போக ரெமிட்டன்ஸு, அது போக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அது போக பாரோயிங்ஸு, அது போக வந்துட்டு லோன்ஸு இல்லைன்னா வந்துட்டு கிராண்ட்ஸு, இதெல்லாம் சேர்ந்தது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக கால்குலேஷன் பேஸ்டாக அவங்க சொல்கிறேன். ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு 100 கோடிக்கு வந்துட்டு கூட்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிருவோம். நான் ஏன் மைனஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன, இந்தியா நிறைய இம்போர்ட் பண்ணுது, ஸோ நம்ம நிறையா பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ -100 crore போட்டிருக்கேன். ஓகே, அதே நேரத்தில் சர்வீஸ் செக்டாரில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால நான் ப்ளஸ் போட்டிருக்கிறேன். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா -50 crore. ஓகே, ஸோ -50 crore இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலிருந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்துட்டு என்னென்னா -50 crore. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 100 கோடி வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியாவில் இருந்து முதலீடு வந்துட்டு ஒரு கொஞ்சம் வந்துட்டு வெளியே போயிருக்கு, அது வந்துட்டு ஒரு 40 crore வச்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்துட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோனா 60 crore. ஓகே, ஸோ 60 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா லோன்ஸு. இந்தியா வந்துட்டு வெளியே இருந்து ஒரு லோனாக வந்துட்டு ஒரு 100 கோடி வாங்கியிருக்கிறாங்க. சரியா? அது போக இந்தியாவுக்கு வந்துட்டு கிராண்ட்டாக ஒரு 20 கோடி வந்திருக்கு, ரெமிட்டன்ஸாக ஒரு 10 கோடி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை எல்லாத்தையும் சம் பண்ணிங்கன்னா -50
+16 வச்சுக்கோங்களேன், ஒரு 10, 110, அதுக்கப்புறம் 130, 140. ஸோ 140 crore as a balance of payment, which means என்னன்னா 140 கோடி இந்தியாவுக்கு உள்ளே வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா வந்து டெஃபிசிட்டில் இருந்துச்சு. ஆனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இந்தியா வந்து சர்ப்ளஸில் இருக்குது. விச் மீன்ஸ் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே நிறையா வந்திருக்கு, கிராண்ட் நிறையா வந்திருக்கு, லோன்ஸ் நிறையா வந்திருக்கு, ரெமிட்டன்ஸ் நிறையா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரியல் பிக்சரும் கூட. இந்தியா வந்துட்டு என்னென்னா ட்ரேடுன்னு வரும்போது வந்துட்டு டெஃபிசிட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு வரும்போது வந்துட்டு என்ன, இந்தியா வந்துட்டு சர்ப்ளஸில் இருக்கிறாங்க. இது பல காலமாக இப்படி தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரி, அது போக வந்துட்டு என்ன, வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், இங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லாவே வந்துட்டு அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்துட்டு முதலீடு பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு நிறைய கேபிட்டல் இன்ஃப்ளோ நடக்குது. அதனால தான் என்னென்னா எப்பயுமே வந்துட்டு என்னென்னா மோஸ்ட்லி வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸில் தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்துட்டு என்னென்னா மோஸ்ட்லி வந்துட்டு டெஃபிசிட்டில் தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சினாரியோ தான் எப்பயுமே இந்தியாவில் இருக்குது. சரியா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு கூட வந்துட்டு ஏற்கனவே கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஒரு ஹோலிஸ்டிக்காக எப்படி பேசலாம் அப்படின்னா இப்படி சொல்லலாம். சரியா, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோன்ஸு, என்ஆர்ஐ டெபாசிட்ஸு, கேபிட்டல் ஃப்ளோ, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இதில் இந்தியா சர்ப்ளஸில் இருக்குது. இது ப்ரெசன்ட் டே டேட்டா. ஓகே, இந்த குவார்ட்டர்லியோட டேட்டா வந்துட்டு என்னென்னா $13 பில்லியன் வந்துட்டு இந்தியா சர்ப்ளஸில் இருக்குது. விச் மீன்ஸ் என்னென்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டில் எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, ட்ரேட் இன் கூட்ஸு, ட்ரேட் இன் சர்வீசஸ்ஸு, இன்கம் ஃப்ரம் அப்ராட், அப்படின்னா என்னென்னா ரெமிட்டன்ஸு. ஓகே, அது போக வந்துட்டு கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் என்னென்னா மித்த நாட்டிலேருந்து வந்துட்டு ஏதாவது வந்துட்டு எய்டில் வந்துட்டு வர்ற காசு, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட்டு. இதை நல்லா நான் வச்சுக்கோங்க, எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட், எதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட், இப்படி கூட வந்துட்டு கொஷின்ஸ் கேட்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்னா இட்ஸ் மோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, அது போக வந்துட்டு மோர் தேன் 1 இயர்க்குள்ளே வர டேட்டா தான் வந்துட்டு என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். அப்படின்னா என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோன்ஸு, இதெல்லாமே வந்துட்டு என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். இதே இது கரண்ட் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்தோட ட்ரேடு, ஓகே, அந்த வருஷத்தில் வந்துட்டு வந்த ரெமிட்டன்ஸு, இதை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட்டு. இதுக்கடுத்து வந்துட்டு என்னென்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் பார்க்க போகிறது என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. எப்பயுமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எப்படி வந்துட்டு கூடும், நான் நிறைய பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா எனக்கு நிறைய ஃபாரின் கரன்சி வரும், அப்போ அப்படி தான் என்னோட ரிசர்வ் கூடும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியா வந்துட்டு 4th லார்ஜஸ்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சுருக்கு. நல்லா நான் வச்சுக்கோங்க, 4வது பெரிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ். அப்போனா என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு டாலரு, யூரோ, பவுண்டு, ஸ்டெர்லின்னு, இந்த மாதிரி காசெல்லாம் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் யார் நிறையா வச்சுருக்காங்கன்னு ரேங்கிங் பண்ணாங்க அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னா சைனா, செகண்ட் யார் இருக்கான்னா ஜப்பான், தேர்ட் யார் இருக்கான்னா சுவிட்சர்லாண்டு, 4th யார் இருக்கான்னா இந்தியா. இதுவும் ஒரு கொஷினாக கேட்கலாம். ஓகே, இந்தியா தான் வந்துட்டு என்னென்னா 4வது பெரிய ரிசர்வ் வச்சுருக்கு, ஃபாரின் கரன்சியோட ரிசர்வ். ஓகே, ஸோ இது காரணம் வந்துட்டு என்னென்னா எக்ஸ்போர்ட் ஒரு காரணம், இன்னொரு காரணம் என்னென்னா நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு என்ன பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் ஒரு பேஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, அந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் ரிலேட்டடாக உள்ள கான்செப்ட்ஸ் பார்த்தோம், தியரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுனா என்னென்னு பார்த்தோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ்னால் என்னென்னு ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு என்னென்னா எல்பிஜி எரா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வெளிநாட்டுக்கு காசு பே பண்ணக்கூடிய காசே நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. விச் மீன்ஸ் என்னன்னா இந்த ஃபாரின் ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி சினாரியோவில் தான் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எல்பிஜி எராக்கு மாறணும். விச் மீன்ஸ் என்னென்னா க்ளோஸ்டு எக்கனாமியாக இருந்த இந்தியாவை வந்துட்டு ஓப்பன் எக்கனாமியாக மாற்றி மித்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணோம்.
ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸை நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு வெளியும் வந்தோம். ஓகே. ஸோ இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.